ஆமா, உன் கையில என்ன? ஒன்றும் இல்லை, கோவிலில் ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்களாம். சரி, நமக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி வைக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். எங்க போட்டோ காமிங்க. ம். ஒரு பொண்ணு சிரிச்ச முகத்தோட இருந்தா போதும்னு சொல்றதுக்கு இந்த பொண்ணு ஒரு நல்ல உதாரணம். சொல்லுங்க சிவா. மேடம், நான் ஒரு அர்ஜென்ட் வேலையை வெளியே வந்திருக்கேன். நான் ஆஃபீஸ் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். பட் நான் வர ஒரு 11:30 ஆயிடும் மேடம். நான் சொல்லதான் ஃபோன் பண்ணேன். பரவாயில்ல, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க வரும்போது வாங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். மேடம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துருவேன். ஐயோ பரவாயில்ல சிவா, நீங்க எப்ப வேணாலும் வாங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன். அது மட்டும் நடந்துடுச்சுன்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. வரேம்மா. வரேன் செல்வா. வரேன் சித்ரா. அம்மா, ரஞ்சனி அம்மா முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாங்க. ஆமாம்மா. அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ இந்த மாதிரிலாம் ஆசீர்வாதம் வாங்கினதே இல்லை. எப்படிம்மா அம்மா இப்படி மாறினாங்க? தெரியலையே, எந்த தெய்வம் அவளுக்கு நல்ல புத்தி கொடுத்துச்சோ தெரியல. அம்மா, சின்னம்மா இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கம்மா. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே வரட்டும், இன்னைக்கே கேட்டுறேன். சரிங்கம்மா. அம்மா, ஐயாவுக்கு லெட்டர் வந்திருக்கு. சரி, நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னடா என்னைய பார்த்துட்டு இருக்க? இந்த காதல் வந்துட்டா கூடவே ஒரு கலை வந்துடும் மச்சான். அப்படிலாம் எதுவும் இல்லையே. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். டேய், அது உனக்கு தெரியாது, பார்க்குற எனக்கு தான் தெரியும். நீ என்ன மாதிரியா லவ் பண்ணியிருக்க போற? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அதான் நர்வஸாக இருக்க. சரி, நான் எதுக்கு எடுத்து நான் கிளம்புறேன். என்னடா இருடா. டேய், நீ என்ன கடனா கேட்க போற? நான் கூட இருந்து சாட்சி கழுத்து போடணுமா? நீ உன் லவ் சொல்ல போற, நான் எதுக்கு தொந்தரவா? டேய், நீ இருக்கிற தைரியத்துல தான் நானே நிக்கிறேன். ப்ளீஸ் இருடா. நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் இருந்தால் உன் லவ் சக்ஸஸ் ஆகாது. என்னடா சொல்ற? ஆமாம், நீயும் அமுதாவும் பர்சனலாக பேச போகிறீங்க. நான் இருந்து எதுக்கு தொந்தரவு பண்ணுவானே? இங்கே பாரு, அந்த அமுதா ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைப்பா. நீ நல்லவன், அந்த பொண்ணும் நல்லவங்கிற. தைரியமாக இரு, உன் காதல் சக்ஸஸ் ஆகும். நான் கிளம்புறேன், நல்ல விஷயமா ஃபோன் பண்ணி சொல்லு. வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். முதா, ஒரு நிமிஷம் இருப்பா, வந்துடுறேன். என்னம்மா, வண்டி ரிப்பேரா? ஆமாப்பா, மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கேன். நர்மதா சொன்னா, அப்பவே சொல்லியிருந்தா என்னோட ஆட்டோவில் வந்திருக்கலாம்ல. இல்லப்பா. ஆமா, நான் ட்ராப் பண்ணுறேன். உனக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு. ஆபீஸ் டைம்ல உங்க லவ் மேட்டர்லாம் பேசாதீங்க. மேடம் வந்தா டென்ஷன் ஆவாங்க. அத நாங்க பாத்துக்குறோம், வேலைய பாத்துட்டு போ. ஈவினிங் கன்ஃபார்ம் தானே? எனக்கு தெரியாதுமா. போன தடவை மாதிரி சொதப்பனன்னு வச்சுக்க. சொதப்ப மாட்டேன்னு சொல்றேன். வரேன். சரி, பார்க்கலாம். என்ன நம்பு. இவ்வளவு சொல்லும்போது நான் நம்பி தானே ஆகணும். ஓகே, நீ சீக்கிரம் வந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் வந்துடலாம். ஆமா, சரி சரி.
என்ன சாரி மேடம். சாரி மேடம். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம். இங்க வா. எப்போ மேரேஜ்? எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? காதலுக்கு மரியாதை கல்யாணம் தானே? இந்த காதல் ஆபீஸ் வரைக்கும் தானா இல்ல கல்யாணம் வரைக்கும் போகும்? இல்ல மேடம், எங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்க. வினிதா வீட்ல தான் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? சரி, நான் வந்து உங்க வீட்ல பேசுறேன். சரிங்க. ஒரு நாள் என்கிட்ட சொல்லு, நான் வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். ஆனா இப்போ ஆபீஸ் வேலையை பாருங்க. ஓகே மேடம். ஓகே. ஏய் சுஷிலா, நம்ம மேடம் தானே இது? அதாண்டி பாக்குறேன். அடிப்பாங்கன்னு நினைச்சேன். பொண்ணு கேட்க வரேன்னு சொல்றாங்க. ஏய், என்னமோ நடந்திருக்கு. நம்ம மேடம் சிரிச்சு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். சரி சரி, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. போங்க போங்க. மேடம், நிஜமாவே வினிதா வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்க போறீங்களா? நான் போய் சொல்ல மாட்டேன். நிச்சயமா கேட்பேன். காதலுக்கு நெருப்பா இருந்த நீங்க இந்த மாதிரி மாறினதை பார்த்தா ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. காதலுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நான் அதை அனுபவபூர்வமா உணர்றேன். காதலுங்கிறது ஒரு இனம் புரியாத உணர்வு. அது எனக்கு புரிஞ்சதுனாலதான் அவங்கள என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன கேட்டா, இந்த உலகத்துல உருவாகிற எல்லா காதலுமே பிரியாம சேரணும். என்ன மேடம், ஒரே காதல் மழையா இருக்கு? காரணம் இருக்கு. அது நேரம் வரும்போது நானே சொல்றேன். ம், அப்புறம் மோனல், இன்னில இருந்து உன்னோட போஸ்டிங் மாறுது. இனிமே நீ டீம் லீடரா இருக்க வேண்டாம். ஏ இனிமே நீ டீம் லீடரா இருக்க வேண்டாம். ஏ கம்பெனி ப்ரோக்ராம் டிசைனரா இரு. ஏன் மேடம், நானும் சிவாவும் சேர்ந்து தானே அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதா இருந்தது. அதனாலதான் வேண்டாங்கிறேன். சிவாக்கு ஈக்குவலா வேற யாரும் இருக்க கூடாது. அப்படி ஈக்குவலா இருக்கணும்னா அது நானா தான் இருக்கணும். சோ சிவாவை நீ உன் கூட கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஓகே? ஓகே மேடம். ம். மேடம், மேடம், ஏய், எப்போ வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மேடம். நீங்க தான் ஏதோ கற்பனையில இருக்கீங்க. இல்ல, ஒரு சின்ன பிசினஸ் டென்ஷன். ஆமா, என்ன விஷயம்? மேடம், இதுல ஒரு சைன் பண்ணணும். 1 hourல கொரியர் அனுப்பி ஆகணும். இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உங்க 2 பேர்ல யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணா? ஓ, பரவாயில்ல, கூச்சப்படாம சொல்லு. என்ன மேடம் இது, தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எந்த பொண்ணும் முதல்ல காதல சொல்ல மாட்டா. அவங்களா சொல்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். இது என்ன கொடுமையா இருக்கு? ஏன் நாம போய் முதல்ல சொன்னா என்ன? ஏன் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நம்ம மனசுல இருக்கிற காதல நாம சொன்னா என்ன? நமக்கு ஒருத்தர் மேல அளவு கடந்த லவ் இருந்தாலும் அவங்களா வந்து சொல்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். அதுதான் ஏன்னு கேக்குறேன். அதுதான் மேம் நம்ம கலாச்சாரம். பொறுமையா இருந்தாதான் ஒரு பொண்ணுக்கு மரியாதைன்னு இந்த மக்கள் காலகாலமா நம்பிட்டு இருக்காங்க. என்ன இது அநியாயமா இருக்கு? இதை விட அநியாயம்லாம் ரொம்ப இருக்கு மேடம். ஒரு ஆம்பளை பல ராத்திரி வெளியே தங்கிட்டு வந்தாலும் இந்த ஊர் உலகம் ஒன்னும் சொல்லாது. ஆனா ஒரு பொண்ணு ஒரு ராத்திரி தங்கிட்டு வந்தாலும் ஊர் உலகம் அப்படி பேசும். இதுதான் நம்முடைய சமூகமே. இதென்ன சுத்த காட்டு மிராண்டித்தனமா இருக்கு? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் ஒரு பொண்ணு ராத்திரில தான் தப்பு பண்ணுவாளா? பகல்ல தப்பு பண்ண மாட்டாளா? என்ன? இட்ஸ் ஓகே.
ஓகே வினிதா. தேங்க்யூ மேடம். மோனல், Madam. ஒன் செகண்ட். எனக்கு வினிதா சொல்லிட்டு போனதுல இருந்து மனசெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. என்ன மேடம், நீங்க குழம்புறதுக்கு என்ன இருக்கு? நானும் ஒருத்தரை லவ் பண்றேனே. நினைச்ச மேடம், காலையில காதலுக்கு ஆதரவா பேசும் போதும் நீங்க கற்பனையில மிதந்துட்டு இருக்கும் போதும் கண்டிப்பா காதல தான் இருக்கும்னு நினைச்சேன். இப்போ அது பிரச்சனை இல்ல. அவரா வந்து காதல சொல்ற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல. சோ நான் முதல்ல சொல்லலாம்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்ன மேடம் இருக்கு? நீங்க ஏன் மத்தவங்க மாதிரி இருக்கீங்க? கொஞ்சம் வித்தியாசமா இருங்க. உங்க காதல நீங்க தான் முதல்ல சொல்றீங்க. சரிங்க மேடம், யார் இந்த அதிர்ஷ்டசாலி? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நம்ம சிவா தான். என்ன சிவா பேரை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்ட? இல்ல, நீங்க லவ் பண்றது ஒரு ஃபாரின் மாப்ள இல்ல பிலிம் ஸ்டாரா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் சிவாவை நான் எதிர்பார்க்கலையே. மோனல், நான் மேரேஜ் பண்ணிக்க மின்மினி பூச்சி வேண்டாம், மனுஷனா இருந்தாலே போதும். அந்த வகையில சிவா ஒரு லக்கி ஸ்டார். அது போதும் எனக்கு. உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. சிவா உண்மையிலேயே லக்கி ஸ்டார் தான். ஒரு தேவதையே தேடி போறீங்களே. வர மேடம். ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம எங்க போனாலும் இவனை எதுக்கு கூட கூட்டு வரீங்க? ஏண்டி, கணேசன் காசு இல்லாம கூட இருப்பான்டி, ஆனா கை குட்டையும் கைத்தடியும் இல்லாம இருக்கவே மாட்டான்டி. ஏங்க, நடுவுல ஒரு ஆளை வச்சுக்கிட்டு மனசு விட்டு பேச முடியுதா? ஏண்டா, அவர் தான் உன்னை கூப்பிடுறாருன்னா உனக்கு அறிவு இல்லையா? கூடவே வந்துட்டு இருக்க. எனக்குன்னு வேற யாருக்கா இருக்கா? அப்படின்னா இந்த ஜென்மத்துல எங்களை விட்டு போக மாட்டியா? கங்கா இருக்கட்டும் கங்கா, அடைமொழி இல்லாத ரவுடியும் அடியாள் இல்லாத பணக்காரனும் வேஸ்ட். யாரு நீ? பணக்காரனா இல்லையா? பின்ன என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்குல்ல. ஏயா, நான் திருட்டுத்தனம் பண்ணி சம்பாதிச்சது. டேய் வேலு, அண்ணே, எப்பவுமே அண்ணன் கூடயே ஒட்டிக்கிட்டே வரணும்னு நினைக்காதடா. சரிங்க ரொம்ப தள்ளி நின்னுக்க. சரிங்க. ரொம்ப பசிக்குதுக்கா. நேத்து காத்தால சாப்பிட்டதுக்கா. ஏய், பிச்சை எடுக்கிறதே தப்பு, இதுல சாப்பிடலன்னு வேற போய் அட சொல்றியா? விடு கங்கா, இரு தரேன். என்ன பிச்சை போட போறியா? நீ ஏன் ஒரு ஏய் போடி அந்த பக்கம். அக்காக்கா பொய் சொல்லலக்கா, நிஜமாவே பசிக்குதுக்கா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கக்கா. நீ ஏன் சோத்துக்கு பிச்சை எடுக்கிற? இதுல என்ன ஆசீர்வாதம் பண்றியா? போடி அந்த பக்கம். உன் கால்ல வேணா ஊறங்கா, ரொம்ப சொல்றேன்ல. பசிக்குதுக்கா. ஐயோ, நீ எல்லாம் ஒரு மனுஷியா இல்ல புடவை கட்டின மிருகமா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம ஒரு பச்சை குழந்தைய இப்படி தள்ளி விடுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷிதானா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம ஒரு பச்சை குழந்தைய இப்படி தள்ளி விடுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷிதானா? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு குழந்தை பசிக்குதுன்னு பொய் கூட சொல்லட்டுமே. ஏன் கையில இருக்கிற சில்லறைய எடுத்து கொடுத்தா குறைஞ்சா போயிடுவ? மிருகத்தனமா இப்படி குழந்தைய தள்ளி விடுறியே, உனக்கெல்லாம் மனிதாபிமானமே கிடையாதா? இரு தள்ளாம கை நிறைய அழுக்கு வச்சுக்கிட்டு காஸ்ட்லி புடவை அழுக்கு பண்ணுவா. தூக்கி கொஞ்சம் சொல்றியா? நீ ஒண்ணு தூக்கி கொஞ்சம் வேண்டாம், இப்படி தள்ளி விடாம இருந்தாலே போதும். ஏய் இரு, நீ எதுக்கு இவளுக்கு வரைஞ்சுக்கிட்டு வர? நீ இவளும் கூட்டு கலவானீங்களா? நீ பண்ற தப்ப தட்டி கேட்டா என்னையும் இப்படிதான் பேசுவியா? ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்டா மனசு இருந்தா உதவி பண்ணணும், இல்லையா வாயை மூடிட்டு போகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தள்ளி விடுறதுலாம் தப்பு. ஏமா, நாட்டுல ஆயிரக்கணக்கான பிச்சைக்காரங்க இருக்காங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சோம்னா கடைசியில நாங்களும் பிச்சை எடுக்க தான் போனோம். இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்குங்க, ஏழைகளுக்கு உதவி பண்றேன்னு விளம்பரத்துக்கு அலையுதுங்க. நான் ஒண்ணும் அந்த மாதிரி ஆள் இல்ல. இந்தம்மா போய் நல்லா சாப்பிடு. ரொம்ப நன்றிக்கா. சரி போ. 50 ரூபாய் தரான்னு ரொம்ப பெருமையா நினைக்காதீங்க. இது நல்ல விதமா சம்பாதிச்சதா இருக்காது. வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசா இருந்தா 5 ரூபாய் கொடுப்பாங்க, 50 ரூபாய் கொடுப்பாங்களா? ஏண்டி, முன்ன பின்ன தெரியாது என்கிட்ட சண்டைக்கு வரியே, அப்பவே நினைச்சேன் நீ நல்ல பொண்ணா இருக்க மாட்டேன்னு. வாயை மூடி. வாடி போடின்னு மரியாதை இல்லாம கூப்பிடுறேன்னு பாக்குறியா?
உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? என்ன சொன்ன? நான் நல்லவே இல்லையா? அத நீ சொல்லாத. வேணாண்டி, நான் யாருன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்க. என்னை பத்தி உனக்கு தெரியாது. தெரியுதே, அதான் நல்லா தெரியுதே. இதயமும் இரக்கமும் இல்லாத ஒரு பொம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு. ஏன் சார், நீங்க தான் இந்த மேடத்தோட வீட்டுக்காரரா? அது ஏண்டி நீ கேக்குற? அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? இல்ல இல்ல, நீ பண்ற தப்பியெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவே நிக்கிறாரே, அதுக்கு தான் கேட்டேன். இதுக்கு மேலேயாவது நல்லது என்னென்ன நல்லதையே பேச பழகு. நானும் பாத்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏய் விடாதம்மா, அப்படியே வாயில நல்லா குத்து. பொறுக்கி மாதிரி பொம்பளை மாதிரியா பேசுறா? பொறுக்கி மாதிரி பேசுறா. பாத்தல்ல, இந்த மாதிரி எல்லாம் பேசினா ஊர் இப்படிதான் காரி துப்பும். இதுக்கு பதில் சொல்ல காலம் வரும்டி. என்ன திரும்ப தேடி வந்து தொல்லை கொடுப்பியா? நீ எப்படி வந்தாலும் உன்னையெல்லாம் என்னால சமாளிக்க முடியும். மூஞ்சும் முகரையும் பாரு. நல்லது என்னென்ன நல்லதையே பண்ணு. அப்பதான் இந்த மாதிரி ஊர் வாயில நிக்காம இருக்க முடியும். மூஞ்சி மொகர கட்டி பாரு. நில ஒரு பொம்பளையடி. ச்சே, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. ரோட்ல போற இடத்துல எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இதுக்கு அவ பதில் சொல்லியே தீரணும். என்னைய அடிக்க வந்தால வச்சுக்கிற ஒரு நாள். வாங்க வீட்டுக்கு போலாம். வாடா வேலு. லட்சுமி, தண்ணி கொண்டு வா. அதை எடுத்துட்டு வரேங்க. என்னங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சீக்கிரமே வந்துட்டீங்க. சீக்கிரம் வந்தா அதுக்கு ஒரு கேள்வி, லேட்டா வந்தா அதுக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்கறத எப்பதான் பொம்பளைங்க நிறுத்த போறீங்களோ தெரியல. மொத்தமா தப்பு சொன்னதுனால இன்னொரு கேள்வி கேட்டுறேன். இது மார்ச் மாசம். இந்த மாசத்துல என்ன விசேஷம் சொல்லுங்க. தெரியலையே. தெரியலையா இல்ல ஞாபகம் இல்லையா? ஐயோ, எத்தனை கேள்வி. மார்ச் மாசம் என்ன விசேஷம் நீயே சொல்ல. நம்மளோட கல்யாண நாள். அப்பா, மார்ச் மாசம் 12ஆம் தேதி உங்களோட கல்யாண நாள். அடடே, சுத்தமா ஞாபகமே இல்லம்மா. எப்படி இருக்கும்? உங்களுக்கு நானே மறந்து போனது பின்னால என் கழுத்துல தாலி கட்டினது பற்றி ஞாபகம் இருக்குமா என்ன? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? ஏமா, கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா. நம்ம கல்யாண நாள் இப்ப ரொம்ப முக்கியமா? இவ கல்யாணத்தை பத்தி யோசிப்பியா? அதை விட்டுட்டு அப்பா மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். என்னங்க, இது உங்களுக்கு. அப்பா, இது உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குமா. இதே மாதிரி ஒரு செயின் உங்க அப்பா கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நீ வாங்கி கொடுத்துட்ட. அப்பா, நல்லா இருக்குன்னு பெட்டியில வச்சிட கூடாது. உங்களுக்கு நான் போட்டே விடுவேன். அப்பா, ரெண்டு பேரும் ஒண்ணா நில்லுங்க. வாங்க. சூப்பர்ப்பா. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஒரு வயசு பொண்ணுக்கு அம்மா அப்பா மாதிரி தெரியல. கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் மாதிரி தெரியுது. ஏய், போய் தானே சொல்ற. ஹை, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாத்தீங்களா, கிண்டல் பண்ற பாத்தீங்களா அவ. நிறுத்துடி. இன்னமும் யோக்கியமான பொண்ணு மாதிரி பெத்தவங்களை சிரிச்சு ஏமாத்திட்டு இருக்க. அப்பா, இவ என்ன பண்ண தெரியுமா? சிவாவை லவ் பண்றா. எந்த சிவாவை தெரியுமா? உங்க கம்பெனில உங்ககிட்ட சம்பளம் வாங்குறானே அந்த சிவாவை. ஆமா ரஞ்சினி, உன்ன மாதிரி என்னால எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. என்னம்மா, அவ சொல்றது உண்மையா? நீ தடுமாறும் போதே தெரியுதே தப்பு பண்ணிருக்கேன்னு. இல்லம்மா, சமாளிக்காத. அவ சொல்றது உண்மையா? ஆமாப்பா. பல்ல உடைப்பேன். ஏண்டி, கம்பெனிக்கு நீ போறது காதலிக்கவா? ஐயோ, சிவா ரொம்ப நல்லவருமா. என்ன, ஒரு மாசம் கூட பழகல, அதுக்குள்ள அவனை பத்தி தெரிஞ்சு போச்சா? ஒரே பொண்ணாச்சுன்னு உனக்கு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு.
இனிமே நீ வீட்டை விட்டு வெளில போக கூடாது. சாரிப்பா, நான் ஒன்றும் உங்க அடிமை இல்லை. பொண்டாடி வளர்த்துருக்க. என்ன எங்க அடிக்கிறீங்க? அவளுக்கு செல்லம் கொடுத்துட்டு இனிமே நீ கம்பெனிக்கு போக கூடாது, அவனை பார்க்க கூடாது. நான் போவேன், பாப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்க. அவளை அடிக்கிறீங்க. புத்தி கெட்டு அவளை போச்சா அடிக்க உங்களுக்கு? கூடாது, நீ உன்ன வேண்டிய அப்பா, ஆ. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. சூப்பர் ஜோடி பொறுத்தோம்னா அது நீங்க 2 பேரும் தான். அப்படியா? ஏய், சும்மா ஏதாவது சொல்லாத. எனக்கு ரொம்ப வெக்கமா ஐயோ அப்பா, அம்மா வெக்கப்படுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் வெக்கப்படுறா. அப்படியா? ஆமாமா. இன்னுடி இன்னும் ரொம்ப வம்பு இருக்கு. அம்மா, என்னம்மா நீ? ரொம்ப சிரிச்சுக்கங்க, நல்லா சிரிச்சுக்கங்க. கூடிய சீக்கிரமே உங்களை நெருப்புல தள்ள போறேன். கடைசியா நல்லா சிரிச்சுக்கங்க. ரஞ்சனி, நான் கனவா கண்டதெல்லாம் ஒரு நாள் நிஜத்துல நடக்கும்டி. அடுத்த கல்யாண நாளுக்கு நீ உங்க அம்மா அப்பாவோட இருக்கவே மாட்ட. தெருவுல தாண்டி நிப்ப. உன்னை நிக்க வெப்பண்டி. ரோஜா ஏன் இப்படி ஒரு பழிவாங்கும் திட்டத்தை வைத்திருக்கிறாள்?